PSpedia பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் இன்னைக்கு வந்திருக்கோம். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பவேரியா ஸ்டேட் பைரோய்த் அப்படிங்கிற சிட்டியில் ஒரு ஃபேமஸான ஒரு அரண்மனை இருக்கு. நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு தாஜ்மஹால் ஷாஜஹான் மும்தாஜ்காக கட்டினாரோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பேக்ரவுண்டில் தான் இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை மார்க்ரேவ் ஃப்ரெட்ரிக் III அப்படிங்கிற ஒரு அரசரால் வில்ஹெல்மின் அப்படிங்கிற மிகவும் படித்த அழகான ஒரு இளவரசிக்காக கட்டி கொடுத்துருக்காரு. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள. லெட்ஸ் கம் டு மை வீடியோ. ஸோ நம்ம வீடியோ கொஞ்ச நாள் போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ மீண்டும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த அரண்மனையில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இதெல்லாம் பார்க்கிங் பிளேஸ். இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இங்கிருந்து நம்ம போகணும். ஆக்சுவலாக இந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இது ரொம்ப பெரிய அரண்மனை, தாஜ்மஹால் அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, இருந்தாலும் ஒரு சின்ன இது. ஸோ அந்த மகாராணி, அதாவது வில்ஹெல்மென் அப்படிங்கிற ஒரு மகாராணிக்காக மார்க்ரேவ் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த காலத்தில், பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இதனுடைய முழு 1735 அப்படிங்கிற ஒரு ஆண்டில் தான் இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா ட்ரீஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஸ்னோஃபால் இருந்ததுனால மீண்டும் இங்கே எல்லாமே ஒயிட் அண்டு ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒயிட்டாக இருக்குது, ஸ்னோ, இந்த பனி நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல ஒரு ரவுண்டாக இருக்குது, ரவுண்டாக அந்த இடத்துல தண்ணி தான், வேறு எதுவும் இல்லை. வெரி வெரி கோல்டு வாட்டர். எல்லா ஸ்டோரிக்கு பின்னாடியும், எல்லா அரண்மனைக்கு பின்னாடியும் ஒரு பழைய ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடந்திருக்கு. அந்த ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஒரு பெண்ணுக்காகத்தான் இந்த ஒரு அரசர் ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காரு. ஆக்சுவலா இது ஒரு சன், டெம்பிள் ஆஃப் சன் அப்படிங்கிற ஒரு பிளேசஸ் இருக்கு, அதை கட்டியிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் வழி. நம்ம போகும்போது இன்னும் நிறைய பார்க் இருக்கு. நான் ஒரு கொஞ்சம் தான் நிறைய வீடியோஸ் கட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் தெரியாது. ஸோ இதில் நான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இங்கே சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா ட்ரீ எல்லாம் இன்னும் க்ரீன் ஆகலை. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் மந்த் ஜூன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த இது பர்ஃபெக்டாக வரும். எல்லா ட்ரீயும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இலை எல்லாமே பச்சை கலராக இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கலர்ஃபுல்லான ஒரு இமேஜஸ் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோக்கு கூட கொண்டு வரணும். ஸோ நம்ம பார்க்கலாம் 2-3 months முடிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம அந்த அரண்மனை பக்கத்தில் தான் போயிட்டுருக்குறோம், ஆன் த வே. அதுக்கு முன்னாடி இங்கே பல டிசைனிங், பல ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ட்ரீஸ், அதாவது பல விதமான மரங்கள் அழகாக கட் பண்ணியிருக்காங்க. கட்டிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணாலும் போகலாம், ஆனால் ரொம்ப கூட்டமே கிடையாது. ஏதோ 1, 2, 3 பேர் தான் வர்றாங்க. ஏன்னா பாப்புலேஷன்ஸ் இங்கே ரொம்ப கம்மி பைரோய்த் சிட்டியில். இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகம் பேர் வருவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்களும் சாட்டர்டே சண்டே அப்படின்னா எல்லாருமே
அவுட் சைட் போய் அவங்களுடைய என்ஜாய் பண்ணுறது பழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த சாட்டர்டே நான் இங்கே விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தது, ரசித்தது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கிறது தான் இங்கே வீடியோவாக நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ முன்னாடி ஒரு கப்புள்ஸ் வர்றாங்க. இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. இது ஆஸ் யூஷுவல் இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாக்ட் பிளேஸ் ஏகദേശம் நம்ம வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்குறோம். ஸோ இந்த பகுதி இதுதான் வந்து மார்க்ரேவ் ஃப்ரெட்ரிக் III அப்படிங்கிற ஒரு அரசர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படித்த ஒரு அழகான ஒரு இளவரசி வில்ஹெல்மின் அவங்க இருந்திருக்காங்க. அந்த வில்ஹெல்மின்காகவே இந்த கோவில், அதாவது இந்த அரண்மனை கட்டப்பட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு மியூசியம். பல தொழில்நுட்பம் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஆனால் இப்போ சில மோடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இரண்டாம் உலக போறதுனால பல பாட்டெல்லாம் சேதமடைஞ்சிருச்சு. அதனால வந்து ரீஃபார்மேஷன், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் எல்லாமே இதனுடைய அப்பியரன்ஸ் அண்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு 1735ஆம் ஆண்டுக்குள்ளே கட்டப்பட்டது. ஸோ மார்க்ரேவ் தான் அவர் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. எப்பவுமே அரசர்கள் அப்படின்னா அவங்க வந்து இளவரசிகளுக்காக பல அரண்மனைகள் கட்டி கொடுக்கறது சாதாரண விஷயம். அது அந்த காலத்திலிருந்தே இருக்கு. ஸோ அப்படி அவங்க அங்கங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இளவரசிக்காகத்தான் அவர் வந்து டிசைனா ஒரு பரிசா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அரண்மனை, இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு அன்பளிப்பு. அவருக்கு பிடிச்ச ஒரு பெண்மணிக்காகவே இவர் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அது முடிஞ்சு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ உலக போர் நடந்ததுனால பல பில்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கு. அங்க சூரிய கடவுள் அப்படின்னு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, த டெம்பிள் ஆஃப் த சன். அந்த ரூம் அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம், அந்த பெரிய ஒரு பில்டிங்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இங்க பூத்தோட்டம், அது மாதிரி கீழே அந்த ஒரு நிறைய ஒரு தண்ணி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த நீரூற்றுகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் நிறைய ஒரு விதமான சிலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பெய்ரூத்தினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையினுடைய ஒரு பகுதி. வில்ஹெல்மைன் அப்படிங்கிற ஒரு அரசி அவங்களுக்காகவே அன்பளிப்பாக கட்டப்பட்ட ஒன்று. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டிசைன், வெரி பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் இங்கே நிறைய நீரூற்றுகள்ல இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினலாகவே ஓல்ட் ஒன், அது மோடிஃபிகேஷன்ஸ் எதுவும் பண்ணல. பட் அந்த பெரிய பில்டிங்கில் சில ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வேர்ல்டு வார்னால பாதிக்கப்பட்டதுனால. இந்த சிலைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மிக அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. அதில் நுணுக்கமான கலைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு டிசைன்ஸிங் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த மியூசியத்துக்கு உள்ளே போக முடியறதில்ல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நீரூற்றெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ.
பட் அவுட் சைடு மட்டும்தான் இப்போ பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹெர்மிட்டேஜ் அப்படிங்கிற வைரோகத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு அரண்மனையினுடைய பகுதி. எல்லாமே ஓவராலாக இங்கிருந்து பார்க்கும்போது வியூ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இன்னும் சில பகுதிகளில் இருக்குது. ஸோ த மார்க்ரேவ் அப்படிங்கிற ஒரு அரசர் மிக ஃபேமஸானவர். ஸோ அவர் அவனுடைய ஆட்சி காலத்திலையும் அவருடைய பணத்தினுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால மிக அற்புதமான டிசைனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய புல்வெளி தான். இன்னைக்கு ஸ்னோஃபால் அப்படிங்கிறதுனால நிறைய புல்லெல்லாம் தெரியல. அதனால பெருசாக நம்மளுக்கு ஸ்னோ தான் அதிகமாக தெரியும். இன்னும் இங்கிருந்து உள்ளே கொஞ்சம் போனோம்னா அங்கே ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று இருக்குது. நியூ டிசைன், பட் பார்க்குறதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வர டூரிஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே போய் ஃபோட்டோஸ் மாதிரி எடுக்கிறது வழக்கம். ஸோ இந்த ஆக்சுவலாக இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பட் கரெக்டாக அது தெரியல. ஸோ அங்கேருந்து இன்னும் உள்ளே போகலாம். இப்போ ட்ரீ எல்லாமே அந்தளவுக்கு ஒரு லீவ்ஸ் எல்லாம் இல்லை. இருந்திருந்ததுன்னா ஒவ்வொரு மரம் டிஃப்ரெண்ட் கலரில் இலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த என்னென்ன கலரில் இருக்குது, எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ என்னால் காட்ட முடியல. பட் இன்னும் 2-3 months முடிச்சுட்டு ஒரு தடவை நம்ம இங்கே வந்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இங்கே கிளைமேட் காலநிலை ரொம்ப டெம்பரேச்சர்ஸ் வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்னோஃபால் இருக்குது, ரெயின் வருது. ஸோ இந்த மழை வருது, இந்த மழை பெய்யுது, ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸ் தான் இது. பவேரியா பைரோய்த் வர ஒவ்வொருத்தரும் இந்த பிளேஸை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அங்கே ஒவ்வொரு பிளேஸும் ஈவன் பாருங்கள் மண்ணு கூட டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்குது. அண்டு அங்கே லீவ்ஸ் எல்லாமே ரெட் கலராக இருக்குது, ஆரஞ்சு கலராக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட். ஃபுல் க்ரீன் கிடையாது. இஸ் அ கலர், வெரி வெரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே தண்ணியெல்லாம் நிறைய போயிட்டு தான் இருக்கு. பட் அந்த தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கு, நம்ம தொடவே முடியாது. வெரி சில்லுன்னு இருக்கும். இன்னும் சில பகுதிகள் கீழே இருக்கு. ஸோ அந்த காலத்துல அரசர் அவருக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல டிசைன், பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இது மரத்தாலே கட்டப்பட்ட ஒரு பாலம். இங்கிருந்து கூட நிறைய பேர். ஸோ அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம். இனிமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். ஸோ இந்த ஏரியா இங்கேயும் என்னமோ சில பகுதிகள் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் என்ன கட்டுப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.